ஒன்னே இப்ப நம்ம டெமோ பார்ப்போம். ஓகே, நான் டெமோக்கு போறதுக்கு முன்னாடி எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்காப்பா? ஓகே, இப்போ கண்டெய்னர் அப்படின்னா என்னன்னு போயிடும். கண்டெய்னர் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபைலை உள்ள தூக்கி போடணும்னாலும் அந்த ஃபைலுக்கு தேவை என்னன்னா நமக்கு ஒரு கண்டெய்னர் வேணும். அதாவது நம்ம வீட்டில் எப்படி நம்மளோட ஜாமானெல்லாம் தூக்கி போடுறதுக்கு ஒரு கண்டெய்னர் ரெடி பண்றோமோ அது மாதிரி கிளவுட்லயும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஐட்டத்தையும் தூக்கி போடுறதுக்கு என்ன தேவை? ஒரு கண்டெய்னர் வேணும். அதுதான் இந்த கண்டெய்னர். ஓகே, நான் lab01 அப்படின்னு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். அந்த கண்டெய்னரை வந்து நான் பிரைவேட் அக்சஸாவே வச்சுக்கிறேன். அட்வான்ஸை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் நத்திங் ஐம் கோயிங் டு டூ. ஓகே, கிரியேட் பண்ண உடனே எனக்கு கண்டெய்னர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டெய்னர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லெட்ஸ் கம் த கண்டெய்னர். ஓகே, ஓகே, செட்டிங்ஸ் எதுவும் கொடுத்தேன்னா பார்த்துருவோம். கை தவறி ஏதாவது செட்டிங் நான் டிசேபிள்னு கொடுத்துட்டேன். ஓகே, டிசேபிள்னு கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னால கண்டெய்னரை அக்சஸ் பண்ண முடியவில்லை. கிரியேட் பண்ண முடியுது, ஆனா அந்த கண்டெய்னரை என்னால பண்ண முடியல, அக்சஸ் பண்ண முடியல. நான் ஆக்சுவலா வந்து அங்க செட்டிங்ஸ் கிரியேட் பண்ணும்போது நான் கொடுத்துருக்க வேண்டியது என்ன அப்படின்னா நான் வந்து பப்ளிக்லி ஆல் நெட்வொர்க் கொடுத்துருக்கணும். நான் வந்து டிசேபிள்னு கொடுத்ததுனால இங்க என்ன வச்சு பாருங்க, ஃபயர்வால் நெட்வொர்க் வந்து செட்டிங்ல வந்து பிளாக் ஆயிடுச்சு. அதனால நீ என்ன பண்ண முடியாது, நீ பார்க்க முடியாது. நீ பார்க்கணும்னா இதான் உன்னோட பப்ளிக் ஐபி. இந்த பப்ளிக் ஐபியை போய் ஒயிட் லிஸ்ட் பண்ணாதான் உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, பப்ளிக் ஐபிலாம் ஒயிட் லிஸ்ட் பண்ணல. நேரடியா என்ன பண்றேன், இங்க போயிட்டு ஆல் நெட்வொர்க் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆயிடும், எனக்கு இது இப்போ நான் போய் அதே கண்டெய்னரை கிளிக் பண்ணேன்னா என்னால அந்த கண்டெய்னரை பார்க்க முடியும். ஓகே, இப்போ கண்டெய்னரை பார்த்துட்டேன். இப்போ இங்கே போயிட்டு நான் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், என்கிட்ட இருக்கக்கூடிய சில ஃபைல்ஸை நான் அப்லோட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2. ஓகே, இந்த 2 ஃபைலையும் நான் அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ணுன்னா இந்த 2 ஃபைலும் எனக்கு இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபைலை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஃபைல்ல உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இங்க இருக்கு. ஃபைல் எப்போ அப்லோட் பண்ணேன், எப்போ கிரியேட் ஆச்சு, இந்த ஃபைலோட யூஆர்எல் என்ன, ஓகே, அதோட சிக்னேச்சர் என்ன, எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மெட்டா டேட்டா எல்லாமே உங்களுக்கு இங்க இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபைலை என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரௌசர்ல போய் தூக்கி இப்படி போட்டேன்னா வருமானா வராது. ஏன்னா நான் என்ன சொன்னேன், இந்த பிளாப் வந்து பிரைவேட்டா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதனால என்ன பண்ண முடியாது, என்னால இதை வெளியில இருந்து என்னால பார்க்க முடியாது. ஓகே, இப்போ நான் வெளியில இருந்து பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இந்த பிளாபை நான் என்ன பண்ணணும், மாத்தணும். ஓகே, இந்த பிளாபோட அக்சஸ் பாலிசியை போய் நான் மாத்தினா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும், இதை என்னால செய்ய முடியும். ஒண்ணு. ஓகே, ஸோ டைப் வந்து நான் பார்க்கணும், சேஞ்ச் அக்சஸ் லெவல் டைப் வந்து நான் என்ன பண்ணணும், மாத்தி பிளாக் ரீட் ஒன்லி பிளாக். ஓகே, anonymous access can do what can do, they can do read only அப்படின்னு போட்டுட்டு இப்போ போய் இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு அந்த ஃபைலு இங்கே வரும். புரியுதா? ஃபர்ஸ்ட் என்னால பார்க்க முடியல, இப்போ என்னால பார்க்க முடியுது. அப்படின்னா இந்த ரீசன் வந்து எதனாலன்னா நான் இப்போ இதை பப்ளிக்கா அலோவ் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸா நான் என்ன பண்ணல, பப்ளிக்கா நான் அலோவ் பண்ணல. அதனால என்னால முன்னாடி பார்க்க முடியல, இப்போ என்னால பார்க்க முடியல. இப்போ நான் போய் திரும்பவும் சேஞ்ச் அக்சஸ் லெவல் என்ன பண்றேன், பிரைவேட் ஒன்லி ஆக்கிடுறேன். ஓகே, ஸோ பிரைவேட் ஒன்லி ஆக்கிட்டு திரும்பவும் நான் போய் அதை ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா அந்த யூஆர்எல் போட்டு இப்போ எனக்கு இது வரக்கூடாது. ஓகே, இப்போ வரல. ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ண உடனே அந்த ஃபைல் இப்போ வரல. இதுதான் வந்து பிரைவேட்டுக்கும் பப்ளிக்குக்கும் உள்ள வித்தியாசம் பிளாபை பொறுத்த வரைக்கும். ஓகே, பிளாபை பார்த்துட்டோம். இப்போ இந்த பிளாபை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிளாபை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாபுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரெப்ளிகேஷன் செட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ரெப்ளிகேஷன் செட் பண்ணோம் அப்படின்னா ரெடண்டன்சிக்கு போயிட்டு என்ன பண்ணலாம், இதுல வந்து சார் ஆப்ஜெக்ட் ரெப்ளிகேஷன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, என்னோட ஃபைல் இங்க இருக்கிற ஃபைல் ஓகே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகணும்னா என்னோட இன்னொரு டேட்டா சென்டருக்கு காப்பி ஆகணும். அதாவது இன்னொரு அஷூர்ல இருக்க டேட்டா சென்டருக்கு காப்பி ஆகணும். அங்க இருக்கிறவங்க அதை அக்சஸ் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், நான் போய் ரெப்ளிகேஷன் ரூல் கிரியேட் பண்ணி அந்த ரெப்ளிகேஷன் ரூலுக்கு வந்து எனக்கு இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இன்னொரு இடத்துல வேணும். ஓகே, என்னோட இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இந்த இடத்துல நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்.
அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு போய் நான் என்ன பண்றேன், பிளாக் 01ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு எப்பா சவுத் இந்தியால இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல எனக்கு போடுப்பா அப்படின்னு சொல்றேன். ஓகே, அது என்ன சொல்லுது, எனக்கு இன்னொரு பாலிசி இருக்கு, என்னால போட முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்ப நான் என்ன பண்ணணும், போயிட்டு அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இதுல வேணா போடலாம், இதுல போட்டு பார்க்கலாம். ஓகே, ட்ரபிள் ஷூட் அப்ரோச். ஓகே, இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், ஓகே, இதான் டெஸ்டினேஷன் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஓகே, ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கா? ஓகே, பண்ணியாச்சு. லேப் 1, ஓகே, லேப், ஓகே, அதுலயும் பாலிசி இருக்கு. வெரி குட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவோம் குயிக்காவே. ஓகே, இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ரிப்ளிகேட் பண்றதுக்காக, இன்னொரு ரீஜன்ல ரிப்ளிகேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நம்ம ஒன்று இப்போ கிரியேட் பண்றோம். ஓகே, அதை நம்ம என்ன பண்ணலாம், சவுத் ஈஸ்ட் ஏஷியால வச்சுக்குவோம். ஓகே, ஸோ I'm not doing any other setup. I'm just going to go and create. Okay, while I'm creating, any question, tell me. Okay, let it is create. நாளைக்கு நம்ம பார்க்க போறது அஜூர் ஃபைல்ஸ், மற்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். இன்னைக்கு வந்து ப்ளாபை மட்டும் பார்த்துட்டு ஃபுல்லா நிறுத்திடலாம். ஓகே, ஏன்னா ஐபிஎல் இருக்கு, நோம் திறக்கிற நேரம் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. நைட்டு போற மேட்சை பார்த்துட்டு காலைல வராம போயிடாதீங்க. நானும் மேட்ச் பார்ப்பேன். உங்களுக்கு இந்நேரம் ஃபாஸ்டிங் டைம் வந்துட்டு இருக்கு. எனக்கு 6:50, எனக்கு 7:20க்கு திறப்போம். ஸோ அதனால இன்னொரு 10-20 மினிட்ஸ் நான் போகலாம், அதுக்குள்ள முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் சப்ஜெக்ட். ஓகே ஓகே, இப்போ நம்மளுடைய 2வது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகி வந்துருச்சு. நம்ம அந்த 2வது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டோம். நான் என்ன பண்ண போறேன்னா, அங்க ஒரு கண்டெய்னர் மட்டும் கிரியேட் பண்ணுவேன், எம்டி கண்டெய்னர் மட்டும் கிரியேட் பண்றேன். பண்ணிட்டு நான் வந்து ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரெப்ளிகேஷன் வந்து இங்க வந்துருச்சு. நம்ம திரும்பவும் நம்ம பழைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு போயிடுவோம். இங்க போயிட்டு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல நம்மளுடைய கண்டெய்னருக்கு போயிட்டு டேட்டா ஆப்ஜெக்ட் ரெப்ளிகேஷன், என்ன பண்றோம், இப்போ ரெப்ளிகேஷன் ரூல் ஒன்று கிரியேட் பண்றோம். ஓகே, ரெப்ளிகேஷன் ரூல்ல நம்ம ரெப்ளிகேட் பண்ண டெஸ்டினேஷன் அக்கௌண்ட் என்ன, இந்த நம்மளோட டெஸ்டினேஷன் அக்கௌண்ட். சோர்ஸ் அக்கௌண்ட் என்ன, நம்மளுடைய கரண்டா இருக்கக்கூடியது தான் சோர்ஸ் அக்கௌண்ட். ஓகே, நம்ம என்ன பண்றோம், லேப் 1ல இருக்கக்கூடிய நம்ம ஃபைல்ஸை நம்ம எங்க கொண்டு போறோம், ரெப்ளிகேஷன் டு எஃப் ஃபைல்ஸ் போறோம். நான் ரூல் எதுவும் ஆட் பண்ணணும்னா நான் ரூல் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஃபோல்டர் எதுவும் கிரியேட் பண்ணாதனால ரூல் ஆட் பண்ணல. எல்லா ஃபைலுமே நேராக அங்கே போகணும்னு சொல்றேன். ரூல் பண்ணதுக்கு மட்டும் போகும். ஓகே, நான் இந்த ரூல் இப்போ ஆட் பண்ணல. ஓகே, ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓகே லெட் மீ டூ தட் ஆல்சோ. ஈஸி. ஓகே, நியூ டேபிளோ மக்கள். ஓகே, நம்ம வேகத்துக்கு நம்ம கீபோர்டு வேலை செய்ய மாட்டேங்குது.
ஸோ என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு கண்டெய்னருக்குள்ள நம்மளால வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியுமா? ஓகே, இப்போ இது என்னோட கண்டெய்னர். ஓகே, இந்த கண்டெய்னர் உள்ள நான் ஃபைலை டைரக்டா போட்டேன். இதுல ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா நம்மளால ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஃபோல்டரும் நம்ம கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்காகவும் நம்ம என்ன பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை இங்கே உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துட்றேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஃபைலை என்ன பண்ண போறேன், நான் இன்னொரு ஃபோல்டரில் வைக்க போறேன். அந்த ஃபோல்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இங்க ஃபைல் அப்லோட் பண்ணும்போது என்ன மாதிரி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண முடியும், என்ன மாதிரி எவ்வளோ பெரிய சைஸ் ஃபைல் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாப் டைப்ல வந்து 3 டைப் ஆஃப் பிளாப் டைப் இருக்கு. ஒன்று வந்து பேஜ் பிளாப், இன்னும் வந்து அப் அண்ட் பிளாப். ஸோ ஜென்ரலாக எல்லாரும் யூஸ் பண்றது என்னன்னா பிளாப் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிளாப் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும், ஸ்டோரேஜோட சைஸ் வந்து ஒரு ஃபைல் வந்து 100 MB வரைக்கும் நம்ம ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ண முடியும். இதே நீங்க வந்து இதை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க அப் அண்ட் பிளாபா மாத்திட்டீங்கன்னா அப் அண்ட் பிளாபா 4 MB தான் பண்ண முடியும். இதே நீங்க வந்து பேஜ் பிளாபா மாத்தினீங்கன்னா பேஜ் பிளாபா 4 MB தான் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு பிளாப் டைப்புக்கு தகுந்த மாதிரியும் அந்த பிளாப்போட சைஸ் வந்து நமக்கு வேரி ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபைலை நான் அப்லோட் பண்றேன்ல, இந்த ஃபைலை வந்து எங்க பண்ணணும், டைரக்டா ஹார்ட்ல பண்ணணுமா, இல்ல கோல்ட்ல பண்ணணுமா, இல்ல கூல்ல பண்ணணுமா, ஆர்கைவ்ல பண்ணணுமான்னு நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் ஃபோல்டர் நேம் வந்து ஸ்டோர் அப்படின்னு கொடுத்ததுனால இது என்ன பண்ணும், டைரக்டா ஸ்டோர்ல இருக்கும். இந்த போடுறது வந்து செட்டிங்ஸ் வந்து இருக்கிறதுக்கு மட்டுமா இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள ஃபைலுக்குமான்னு கேட்குது. இப்போதைக்கு நான் வந்து என்கிரிப்ஷன் பத்தி இங்கே பேசல, அப்புறம் பேசும்போது பார்க்கலாம். இப்போ நான் போட்டோன்னு என்ன ஆயிடுச்சு பாருங்க, நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற மாதிரி ஸ்டோர் அப்படி சொல்லி ஒரு ஸ்டோர் வந்து ஒரு ஃபைல் வந்து ஒரு ஃபோல்டர் வந்துருச்சு. இந்த ஃபோல்டருக்கு வந்து நம்மளால ஃபைலை வந்து பார்க்க முடியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க ரூல் ஆட் பண்ணும்போது இங்க நான் என்ன சொல்றேன், ஸ்டோர் அப்படிங்கிற ஓகே இந்த பர்டிகுலர் ஃபில்டர் யூஸ் பண்ணி அங்க இருக்கிறத மட்டும் என்ன பண்ணி எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றேன். ஓகே, அப்படி பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னா அந்த ஒரு ரூலுக்கு மட்டும் அங்க இருக்கிற ஃபைல் மட்டும் என்ன ஆகும், எனக்கு அடுத்த ரீஜன்ல ரிப்ளிகேட் ஆகணும். ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய கண்டிஷன். இந்த கண்டிஷன் படி என்ன ஆகும், நமக்கு ரிப்ளிகேட் ஆகும். ஓகே, ஸோ இது ஆகட்டும். இப்போ ரிப்ளிகேஷன் ஆகிட்டு இருக்கு, ஃபில்டர் இருக்கு, ரிப்ளிகேஷன் டெஸ்டினேஷன் ஃபோல்டர் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம போய் உடனே பார்த்தோம்னா இருக்குமானா இட் டேக் ஃபியூ செகண்ட்ஸ் டு கெட் இட் ஹியர். ஓகே, இதான் நம்ம டெஸ்டினேஷன் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்ல நம்ம வந்து பார்த்தோம்னா இது வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வேணா ஒரு ரீஜன்ல இன்னொரு ரீஜன் காப்பி ஆகி வரணும் இல்லையா, காப்பி ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பின்னாடி வந்து நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்றேன், அடுத்த சப்ஜெக்ட் போறேன். அதுக்கு நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப வந்து நம்ம பார்க்கலாம். அது ஆப்ஜெக்ட் ரெப்ளிகேஷன். ஓகே, இன்னொன்று வந்து இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா வெர்ஷனிங். ஓகே, இப்போ என்னுடைய கண்டெய்னர் இருக்கு, என்னுடைய செட்டிங்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஓகே, இங்க நான் செட்டிங்ஸ்குள்ள வந்தேன்னா, கான்ஃபிகரேஷனுக்குள்ள வந்தேன்னா, டேட்டா ப்ரொடெக்ஷன். இப்போ டேட்டா ப்ரொடெக்ஷனுக்குள்ள வந்தேன் அப்படின்னா, டேட்டா ப்ரொடெக்ஷன்ல தான் எனக்கு என்ன இருக்குன்னா என்னோட செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த செட்டிங்ஸ்ல ஓகே, இப்போ எனக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அதுல எனேபிள் வெர்ஷனிங் ஃபார் பிளாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ இதுல 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கீப் ஆல் வெர்ஷன், டெலீட் ஆஃப்டர் என் டே. அதாவது இத்தனை நாளைக்கு அப்புறம் அந்த வெர்ஷனை டெலீட் பண்ணு, இல்ல எல்லா வெர்ஷனையும் எனக்கு வச்சுக்கிட்டே இரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகே, என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, இந்த வெர்ஷன் ஃபைல் ஒன்று இருக்கு. இந்த ஃபைல் நான் என்ன பண்றேன், இப்போ போய் எடிட் பண்ணி வெர்ஷன் 1 அப்படின்னு ஆக்கிட்டு இதை நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா வெர்ஷன் 1 இருக்கு இந்த ஃபைலுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க எனேபிள் வெர்ஷனிங் பண்ணிட்டேன், சேஞ்ச் ஃபீட் பண்ணிட்டேன், ரெண்டுமே எனேபிளா இருக்கு. இப்போ நான் என்னோட கண்டெய்னருக்கு போறேன். கண்டெய்னர்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், இங்க இன்னொன்று வந்து வெர்ஷன் அப்படின்னு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக. இப்போ இந்த வெர்ஷன் கண்டெய்னருக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஃபைலை நான் அப்லோட் பண்ண போறேன். ஓகே, இந்த வெர்ஷன் 1 அப்படிங்கிற இந்த ஃபைலை நான் அப்லோட் பண்றேன். ஓகே,
இப்போ அப்லோட் பண்ணிட்டேன்னா இந்த ஃபைலு இப்போ இங்கே வந்து விழுந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், திரும்ப என்ன பண்ணுறேன், என்னோட ஃபோல்டருக்கு போயிட்டு ஓகே இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வெர்ஷன் 2 அப்படின்னு மாற்றிடுறேன். இப்போ வந்து வெர்ஷன் 2 ஆயிடுச்சு. திரும்பவும் நான் என்னுடைய ப்ரௌசர்லயே போயிட்டு அதே இதை ஒன்றுமே பண்ணலை, நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஜஸ்ட் போய் வெர்ஷன் 2 அப்படிங்கிற ஃபைலை நான் பண்ணேன்னா இப்போ எனக்கு என்னவா இருக்கணும், என்னோட ஃபைல் என்னவா மாறிடணும், என்னோட ஃபைல் வந்து ஓவர் ரைட் பண்ணவான்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இப்போ என்னோட ஃபைல் வந்து வெர்ஷன் 2 இருக்கணும். ரைட்டா? திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், உள்ளே போயிட்டு இதே ஃபைலை எடிட் பண்ணி ஓகே வெர்ஷன் 2ங்கிறத வெர்ஷன் 3ன்னு மாற்றி வெர்ஷன் 3 ஆக்கிட்டேன். 3 வந்துருச்சுங்க. ஓகே இப்போ 3 வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் என்னோட ஃபோல்டரில் போயிட்டு திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். ஓகே அப்லோட் பண்ணும்போது என்னோட ஃபைலு இப்போ நான் போய் பார்த்தேன்னா எனக்கு என்னவா இருக்கணும், வெர்ஷன் 3 அப்படிங்கிற கண்டென்ட்டோட இருக்கணும். இப்போ நான் உள்ள போய் இந்த ஃபைலை எடிட் கொடுத்தேன்னா எனக்கு என்னவா இருக்கும், வெர்ஷன் 3 இருக்கும். ஏன்னா நான் அதான் லாஸ்ட் அப்டேட் பண்ணேன். ஆனா திடீர்னு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், எப்பா தெரியாம ஒரு ஃபைலை எடிட் பண்ணிட்டேன்ப்பா, அந்த ஃபைல் காணா போச்சு, ஆனா எனக்கு பழசு வேணும், என்கிட்ட பேக்கப் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, எனக்கு அது வேணும், எனக்கு எப்படியாவது எடுத்து கொடு அப்படின்னு கேட்டா நம்ம எப்படி எடுத்து கொடுக்க? அதுக்குதான் நம்ம என்ன பண்ணோம், வெர்ஷனிங் வந்து எனேபிள் பண்ணோம், எல்லா வெர்ஷனையும் கீப் அப் பண்ணணும்னு சொன்னோம். இப்போ நான் வெர்ஷனுக்கு உள்ள போனேன்னா இங்க போயிட்டு இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 வெர்ஷன் இருக்கு பாருங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா இதுக்கான யூஆர்எல் ஒன்று வருது. ஓகே இப்போ இந்த யூஆர்எல் நான் என்ன பண்றேன், இப்போ ஒண்ணுமே இல்லை, இதை போயிட்டு ஓகே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ போய் பாருங்க வெர்ஷன் 2 தெரியுதா எனக்கு. இப்போ அதே ஃபைலை இந்த ஃபைலை போயிட்டு நான் எடிட் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தேன்னா வெர்ஷன் 1 இருக்கா. நான் என்ன பண்ணலாம், அவருக்கு ஈஸியா வந்து ஓகே உனக்கு எந்த வெர்ஷன் வேணும், ஓ உனக்கு வெர்ஷன் 1 வேணுமா, ஓகேப்பா நான் உனக்கு ரீஸ்டோர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், இதை போய் மேக் ஆஸ் அ கரண்ட் வெர்ஷன் அப்படின்னு மாத்திடலாம். இப்போ அதுக்காக பழசெல்லாம் டெலீட் ஆயிடுமா, ஆகாது. ஓகே இப்போ போய் இங்க போய் நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபைல் எடிட் பண்ண போனோம்னா இது என்ன ஆயிடுச்சு, வெர்ஷன் 1 ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணி கொடுத்துட்டோம், நம்மளுடைய பழைய வெர்ஷனை ஒரு ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே ஸோ அந்த வேலை வெர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே உங்களுடைய டேட்டா வந்து யாரும் அதை டெலீட் பண்ணிட்டாங்க, ஓவர் ரைட் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னா வெர்ஷன் வந்து அதை வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி உங்களுக்கு ஈஸியா ஆக்கி கொடுக்கும். ஓகே அதுக்கு தான் வெர்ஷனிங். ஓகே நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன, வெர்ஷன் பார்த்தாச்சு. ஓகே என்ன பார்த்தோம், ஓகே பார்த்துறோம் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே வெர்ஷன் பார்த்தாச்சு, ஆப்ஜெக்ட் ரெப்ளிகேஷன் பார்த்தாச்சு, லைஃப் சைக்கிள் ரூல் பார்க்கணும். ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது லைஃப் சைக்கிள் ரூல். லைஃப் சைக்கிள் ரூல் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நாம ஒரு இதுல வந்து இப்போ லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்ல நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ஃபைலை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து ரூல் 1, ரூல் 2 என்ன வேணும் நேம் வச்சுக்கலாம் நீங்க. அப்ளை டு ஆல் த பிளாக்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அக்கௌண்டா இல்ல லிமிட்டட் வித் ஃபில்டரா அப்படின்னா ஃபில்டர் செட் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க பிளாக்காகவும் வச்சுக்கலாம். நான் ஃபில்டர் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே இது வந்து லாஸ்டா கிரியேட் பண்ண ஃபைல். ஓகே இந்த ஃபைல் வந்து 1 டேக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணு, அதை மூவ் டு கூல் பண்ணிட்டு அப்படி இல்லாட்டி டெலீட் பண்ணிட்டு இல்ல எது வேணுமோ பண்ண நான் ரூல் செட் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபைல்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹாட் டியர்ல இருந்து கூல் டியருக்கு மாறிடும். நான் இது என்ன பண்ணலாம், இப்போ என்னோட கண்டெய்னர் நேமும் அந்த ஃபோல்டர் நேமையும் கொடுத்தேன்னா அதை மட்டும் பண்ணும், அதாவது எல்லாத்தையும் பண்ணாது, அந்த ஃபோல்டரை மட்டும் காப்பி பண்ணும். ஓகே இல்ல என்டையர்னு கொடுத்தீங்கன்னா நான் இங்க போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டேப் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு நான் அப்ளை டு ஆல் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு 3வது டேப் வராது. இப்போ நான் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ரூட்லயே நான் 2 ஃபைல் போட்டேன், ஸ்டோர்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஸ்டோருக்குள்ள ஒன்று போட்டேன். அந்த ஸ்டோருக்குள்ள போட்டதை போடணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த ஸ்டோருக்கு வந்துட்டு இந்த ஸ்டோர்ல நான் இந்த ஃபைலை மட்டும் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன், லேப் 01 ஸ்டோர் அப்படிங்கிற இந்த யூஆர்எல் எடுத்துட்டு வந்துட்டு நான் இங்க லிமிட்டட்னு போட்டுட்டு இதை எடுத்து நான் என்ன பண்ணணும், இப்போ இங்க கண்டிஷன்ல இதை போடணும். இதை நான் இப்படி போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், லேப் 1ல இருக்கக்கூடிய ஸ்டோருங்கிற ஃபோல்டரை மட்டும் எனக்கு காப்பி பண்ணு அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த ஒரு ஃபோல்டர் மட்டும் 1 டேக்கு அப்புறம் என்ன ஆகும், காப்பி பண்ணி டியரை வந்து மாத்திரும், அதாவது ஹாட் டியர்ல இருந்து
கூல் டியருக்கா மாத்திரும். டெலிட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா டெலிட் பண்ணிடும். அந்த ரூல் வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகும். அதுக்கு இது ஒண்ணு இருக்கு. இப்போதைக்கு புதுசா ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் ப்ரிவியூல தான் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா ஸ்டோரேஜ் டாஸ்க் அப்படின்னு பேரு. இது வந்து இன்னும் ரொபாஸ்டாவும் ரொம்பவும் இதுவாகவும் இருக்கு. ஓகே, இது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது டீட்டெயிலா இந்த டாஸ்கை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, இது வந்து புதுசா வந்திருக்க ஃபீச்சர், அதனால அதை நான் கவர் பண்ணல உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ எகைன் நம்ம டேட்டா ப்ரொடெக்ஷன் போயிடுவோம். டேட்டா ப்ரொடெக்ஷன்ல வந்து நாம இப்போ ஒரு ஃபைலை டெலீட் பண்றோம். ஓகே, இப்போ சாஃப்ட் டெலீட் வந்து நான் சொன்னேன் ஒரு நாள்ல இருந்து 365 நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ரீடைன் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அத்தனை நாள் ரீடைன் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், சாஃப்ட் டெலீட் என்ட்ரி பண்ணோம். ஸ்டாப் டெலீட் எங்க பண்ண முடியும், ஒன்னு பிளாப் லெவல்ல பண்ண முடியும், இன்னொன்னு கண்டெய்னர் லெவல்ல பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்ம இந்த செட்டிங்ஸை ரெடி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ போய் சேவ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த சாஃப்ட் டெலீட் இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு என்னோட கண்டெய்னர்ல இருந்து நான் இந்த ஸ்டோருங்கிற இந்த ஃபோல்டரையே நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இங்க போயிட்டு சரி ஓகே, நான் ஃபைல் டெலீட் பண்றேன். இந்த ஃபைலை நான் என்ன பண்ண போறேன், டெலீட் பண்றேன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த ஃபைலையும் நான் டெலீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்னொன்னு என்ன பண்ணலாம், நேரா இங்கே போய் இந்த லேபுங்கிற இந்த என்டையர் கண்டெய்னரையும் நான் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். நான் அந்த லேபுங்கிற என்டையர் கண்டெய்னரையே டெலீட் பண்றேன். இப்போ நான் டெலீட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த ஃபைல் போயிடுச்சு. டெலீட் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து அவர் லொபா லொபான்னு கத்துறாரு, எப்பா ஃபைலை டெலீட் பண்ணிட்டப்பா, தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது, எப்படியாவது என்னை காப்பாத்தி விட்டுரு, நீ தான் அந்த அட்மின், நீ இல்லைன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்றாருன்னா நீங்க எப்படி அவரை காப்பாத்துவீங்க? ஏன்னா நீங்க 7 நாள் ஸ்டோரேஜை வந்து செட் பண்ணிட்டீங்க. ஓகே, 7 நாள் வரைக்கும் நீங்க டெலீட் பண்ண ஃபைலு ரீசைக்கிள் பின்ல இருக்கும். ஓகே, அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பாருங்க, ஷோ டெலீட் கண்டெய்னர்னு இருக்கு பாருங்க, அதை டிக் பண்ணீங்கன்னா இங்க வந்துருச்சு பாருங்க, tab 1 deleted அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ஓகே, இது வந்து ஃபிளாகை மட்டும் மாத்தி வச்சிருக்கோம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், undo delete அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும், அதே நேம்லயே அதே இடத்துலயே இப்போ ரீஸ்டோர் ஆயிடும். ஓகே, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபார் ப்ரொடெக்டிங் யுவர் டேட்டா. ஓகே, இதுக்கு பேரு என்ன பேரு, சாஃப்ட் டெலீட். ஓகே, இப்போ இதே டேட்டா ப்ரொடெக்ஷன்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாயிண்ட் இன் ரீஸ்டோர் ரெக்கவரி அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது இது 7 நாள் இருக்கும்போது இது 6 நாளாகத்தான் இருக்க முடியும். ஓகே, இப்போ பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர் ரெக்கவரி அப்படின்னு கொடுத்தேன்னா நான் ஒரு பாயிண்ட் இன் டைம் வச்சு அந்த டைமுக்கு என்னால் ரீஸ்டோர் பண்ண முடியும். நான் ரீஸ்டோர் போறதுக்கு முன்னாடி ஸ்னாப்ஷாட் முடிச்சுட்டு இமிட்டபிள் முடிச்சுட்டு கடைசியாக ரீஸ்டோர் வரேன். ஏன்னா அது பண்ணேன்னா எனக்கு வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து ரீஸ்டோர்னு சொல்லி என்னால் மற்ற வேலையை பார்க்க விட மாட்டேங்குது. அதனால நான் எனேபிள் பண்ணிட்டேன், பட் ஆனால் மற்ற விஷயத்த முடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியும். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ஃபைல் இருக்கு, இந்த ஃபைலை நான் என்ன பண்ணலாம், ஃபைல் லெவல்லையும் என்னால் என்ன பண்ண முடியும், ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். ஓகே, இல்லை நான் இந்த பிளாப் லெவல்லையும் என்னால் என்ன பண்ண முடியும், ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியும். ஓகே, நான் இதை இங்கே எடுத்துட்டு ஸோ இந்த ஃபோல் இது இருக்க நான் இந்த 2 பிளாபையும் என்னால் ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியுமான்னா எடுக்கலாம். ஓகே, எப்பா வரமாட்டேங்க கிரியேட் ஸ்னாப்ஷாட். ஸோ இங்கே போயிட்டு கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுத்தேன்னா இந்த ஹோல் இதுவுமே எனக்கு ஸ்னாப்ஷாட் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு ஃபைல் இங்க ஆட் பண்ணிட்டு, ஓகே, இன்னும் ஒரு ஃபைலை நான் இங்க ஆட் பண்ணிட்டு 3 ஃபைல் ஆக்கிட்டு இப்போ இந்த 3 ஃபைலையும் சேர்த்தேன்னா பழைய ஸ்னாப்ஷாட்டும் இந்த ஸ்னாப்ஷாட்டும் வேற. ஓகே, இப்போ நான் இன்னொரு ஸ்னாப்ஷாட் எடுத்து 2 ஸ்னாப்ஷாட்டை என்னால் கிரியேட் பண்ணி வைக்க முடியும். ஓகே, 2 ஸ்னாப்ஷாட், இப்போ 3 பிளாக் ஃபைல் சேர்த்து 2 ஸ்னாப்ஷாட் வந்துருச்சு. இப்போ நான் இதை எல்லாத்தையும் அன்டூ பண்ணிட்டு கேண்டூல ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நான் போய் வியூ ஸ்னாப்ஷாட்னு கொடுத்தேன்னா எனக்கு பாருங்க 2 ஸ்னாப்ஷாட் இருக்கு. ஓகே, ஸோ நான் இதில் எந்த ஸ்னாப்ஷாட்டை என்னால் ரீஸ்டோர் பண்ணி பார்க்க முடியும், எந்த ஸ்னாப்ஷாட்டை வேணுமோ நான் வந்து இது பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நமக்கு ஸ்னாப்ஷாட்டை யூஸ் ஆகுது. நம்ம ப்ரொமோட் பண்ணி அந்த ஸ்னாப்ஷாட்டை என்னால் பார்க்க முடியும், என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியும். அதுக்கு ஸ்னாப்ஷாட் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இதே ஸ்னாப்ஷாட்ல இப்போ இங்க போறோம்.
ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்னாப்ஷாட் பிளாப் உள்ள இந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல இந்த ஃபைலுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாலிசி ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஓகே, என்ன பண்ணலாம்னா நான் முன்னாடி சொன்னாலே எனக்கு பாலிசி ஒன்று கிரியேட் பண்ண முடியும். கண்டெய்னர் லெவலில் தான் பண்ண முடியுமா? ஓகே, இந்த கண்டெய்னருக்கா ஆக்சஸ் பாலிசி கிரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னா இமிட்டபிள்ஸ் ஆக்சஸ் பாலிசி சொன்னா லீகல் ஹோல்டு பண்ண போறியா இல்ல டைம் பேஸ்ட் ரிட்டென்ஷன் பண்ண போறியா அப்படின்னு நான் லீகல் ஹோல்டே கண்ணி காமிக்கிறேன். நீ என்ன பண்ண முடியாது, அப்பண்டும் பண்ணக்கூடாது, வேற எதுவும் பண்ணக்கூடாது, நான் அப்படின்னு போட்டேன். ஓகே, டேக் வந்து நான் கேஸ் ஓகே 2024 அப்படின்னு போட்டு ஒரு டேக் கிரியேட் பண்ணிட்டு இது என்ன பண்றேன் நான் லீகல் ஹோல்ட்ல போட்டேன். இப்போ சொல்லுங்க, பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர் இருக்குங்க. இது ஒரு பிரச்சனை. ஏன்னா பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர் வந்து டிசேபிள் பண்ணணும் நீங்க லீகல் ஹோல்டு பண்ணணும்னா. ஓகே, அதுதான் நான் பண்ண வேணாம்னு நினைச்சேன், அதை பண்ணிட்டேன் டக்குன்னு. இப்போ நான் போயிட்டு இங்க லேப் 1க்கு போயிட்டு நான் பாலிசி போட்டேன்னா போட்டு சேவ் பண்ணேன்னா இப்போ பாலிசி அப்ளை ஆயிடுச்சு. இப்போ இங்க போயிட்டு நான் இங்கேருந்து ஒரு ஃபைலை டெலீட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்கும் பாருங்க. இங்க என்ன சொல்லுது பாருங்க, பாலிசி உனக்கு ஆப்ரேஷன்ல இருக்கு, அதனால உன்னால டெலீட் பண்ண முடியாது தம்பி அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பாலிசி. ஓகே, இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இதோட டீட்டெயில் எல்லாமே லேப் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன், ஒரு லேப்பா போடுறேன். இந்த லேப் எல்லாத்தையுமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய என்வரான்மெண்ட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா வாங்க, நம்ம அதை கிளியர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதோட இன்றைய டாபிக் முடிஞ்சிருச்சு. வேற எதுவும் கேள்விகள் இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு சொல்றேன். 5 minutes. இப்போ அந்த பிளாக் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணும்போது அந்த 100 MB அந்த சைஸ் காமிச்சிங்கல்ல, மேக்ஸிமம் 100 MB தானா? இல்ல அதுக்கு ஒன்னொன்னுக்கும் வேரியேஷன் இருக்கு. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு பேஜ் பிளாப்க்காக காமிச்சேன் நான் உங்களுக்கு. மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் லிமிட் எதனா இருக்கா பை இப்போ அப்லோட் இருக்கு. அது வந்து நான் அந்த டீடைல் படிக்கணும், எனக்கு ஞாபகம் இல்ல, பார்த்து வேணா சொல்றேன். பட் ஆனா இருக்கு. அப்புறம் இந்த ரெப்ளிகேஷன் கிரியேட் பண்ணீங்களா பை ரீஜன் டு ரீஜன்? ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபோல்டருக்கு நீங்க வந்து இந்த இதெல்லாம் செட் பண்ணீங்க, சில பாராமீட்டர்ஸ்லாம் செட் பண்ணீங்க. ரெப்ளிகேட் ஆகும்போது அப்படியே அங்கேயும் வித் ஆல் எல்லாமே ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இல்ல அந்த இது வர ஆக்சஸ் பாலிசிலாம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நைட் நான் இது பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைல் வந்து இந்தியா லேப்ல உள்ளதுல வந்து இங்க பார்த்தீங்கன்னா ஸ்டோருங்கிறது வந்து இங்க காப்பி ஆயிடுச்சு. ஓகே, இதோட சோர்ஸ் டெஸ்டினேஷன் பார்த்தோம்னா ரெப்ளிகேஷன் செட்டிங்ஸ்ல இது என்னோட சோர்ஸ், இது வந்து டெஸ்டினேஷன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு டெஸ்டினேஷன் அக்கௌண்ட் காமிச்சேன். இப்போ டெஸ்டினேஷன் அக்கௌண்ட்டுக்கு போனேன்னா என்னோட ஃபைல் இங்கே வந்துருச்சு. இதே நான் வந்து என்னோட சோர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போனேன்னா சோர்ஸ் அக்கௌண்ட்லயும் என்னோட ஃபைல் இங்கே இருக்கு. ஸ்டோர் நிறைய இருக்கு சோர்ஸ்ல, ஆனால் ஸ்டோரை மட்டும் தான் பண்ண சொன்னேன், ஸ்டோர் மட்டும் அங்கே வந்துருச்சு. ஓகே, அந்த ஆக்சஸ் டியர் எல்லாமே அதே மாதிரி போயிடுமா? அந்த ஆக்சஸ் டியர் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் இங்கே போட்டது வந்து அப்படி என்ன இருந்துச்சோ அதே ஆக்சஸ் டியர் ஹார்ட்ல தான் இருக்கும். இப்போ 2-வே வேணும்னா இங்கேருந்து ஒரு ரூல் கிரியேட் பண்ணிக்கணும். ஆமா இங்கேருந்து வேணும்னா அங்க வரும். அப்ப இது டெஸ்டினேஷன், அது சோர்ஸ், இது ஆகும். ஓகே, புரிஞ்சுச்சாப்பா? சொல்லுப்பா. முன்னாடி அக்சஸ் பாலிசி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெப்ளிகேட் பண்ண முடியும்ல? ஆக்சஸ் பாலிசி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெப்ளிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா எந்த ஆக்சஸ் பாலிசி கேட்குற? இமிட்டபிள் பாலிசி கேட்குறியா, நான் இமிட்டபிள் பாலிசி கேட்குறியாப்பா? நான் பண்ண இமிட்டபிள் கடைசியா பண்ணலாம், ரெப்ளிகேஷன் பண்ணலாம். பட் ஆனால் உன்னால வந்து இமிட்டபிள் பாலிசியை பொறுத்த வரைக்கும் எதுவும் அப்பன் பண்ண, எதுவும் மாடிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அந்த பாலிசி வந்து நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்.
ஸ்டோரேஜ்ல இன்னும் நிறைய செட். காப்பி ஆகுமா அது ரீட் அது லீகல் காப்பி ஹோல்ட்னா? ஆகுமா தெரியல எனக்கு, நான் பண்ணி பார்க்கணும். ஓகே. லீகல் ஹோல்ட் பண்ணிட்ட பிறகு அது ரீட் ஒன்லி மோடுக்கு போயிருமா பை? ரீட் ஒன்ல ஆமா, வந்து ரீட் ஒன்லி மோட்ல மட்டும் தான். ஓகே, ரைட் ஒன்ஸ், ரீட் மெனி. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான டாபிக். ஏன்னா அதுதான் வந்து நீங்க எங்க போனீங்கன்னாலும் எந்த கான்வர்சேஷன் போய் உட்காந்தீங்கன்னாலும் கடைசியா வந்து நிக்கிறது வந்து ஒண்ணு விநெட்ல வந்து நிக்கும், இன்னொன்னு வந்து ஸ்டோரேஜ்ல வந்து நிக்கும். நீ எவ்வளவு சுத்தி வந்தீங்கன்னாலும் அங்கதான் வந்து நிக்கும் கடைசியா கான்வர்சேஷன் வந்து எண்ட் ஆகுறது. அதனாலதான் நான் ஒன்னும் டைம் எடுத்து ஒவ்வொரு ஆப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. இன்னும் நம்ம ஸ்டோரேஜ்ல வந்து இப்போதான் ஒரே ஒரு பண்ட் பார்த்துருக்கோம், ஃபைல்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு, இன்னும் மற்ற 3 விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, அவன் பார்க்கலாம். டேக் கேர். 3